காய் பொரியல் செய்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுறதுக்கு சொல்கிறேன். மல்லி 2 டேபிள் ஸ்பூனு, உளுந்து 2 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் இது கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க, சாம்பிளுக்காக சொல்கிறேன். 5, 6 பட்டை மிளகா, கருவேப்பிலை, காஞ்சி போன கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு அதெல்லாம் வந்து அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பட்டை போட்டுக்கிட்டேன், 4 பூண்டு போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பொடி செஞ்சு வச்சுட்டு நம்ம பொரியல் செய்யும்போது லைட்டாக போட்டு இறக்குனோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி இந்த சவுசவும் கேரட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக ரெண்டுமே பொரிக்கிறேன். அந்த பொரியலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்ளெயினாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னா எல்லா பொரியல்லையும் போடலாம். உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி ஏதாவது பொரிக்கிறீங்க அப்படின்னா இந்த பொடியை கொஞ்சம் போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கேரட்டும் சவுசவும் ரெண்டும் அப்படியே சப்புன்னு இருக்கும். இந்த பொடி போட்டதுக்கு அதுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.